ரித்தன்யா தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி மேற்கு மண்டல காவல்துறை அலுவலகத்தில் ரித்தன்யாவின் தந்தை புகார் மனு அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். ரித்தன்யாவின் தந்தை அளித்திருக்கக்கூடிய புகார் மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த மாதம் திருப்பூரில் ரிதன்யா என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு விசாரணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழல்ல அவருடைய தந்தை அண்ணாதுரை மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் கோவையில் அமைந்துள்ள மேற்கு மண்டல காவல்துறை அலுவலகத்தில் தற்போது ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு அவங்க கொடுத்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரியை மாற்ற வேண்டும், பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான கவின்குமார் மற்றும் அவரது பெற்றோர் மீது கூடுதல் பிரிவுகள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதாவது பெண் வன்கொடுமை என்ற சட்டத்தை அவர்கள் சேர்க்கவே இல்லை. அப்படி சேர்க்காத பட்சத்தில் இந்த வழக்கு இன்னும் தீவிரம் அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காவல்துறை தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரிதன்யாவின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் இன்னும் வரவில்லை, அவருடைய ஆய்வக ரிப்போர்ட்டும் இன்னும் வரவில்லை. அதை வந்ததுடன் இந்த சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்படும் என காவல்துறை தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தந்தை பேட்டி அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐயிடம் மாற்ற வேண்டும், அப்போதுதான் இந்த வழக்கு விசாரணை இன்னும் தீவிரமாகும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது போன்று வேற எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. நான் ஒரு சில வார்த்தைகள் உணர்வை தாண்டி நான் சொல்லியிருக்கேன். அதை சமூக வலைதளங்கள்ல தவறாக யாரும் சித்தரிக்க வேண்டாம். அந்த சித்தரிப்பது எனக்கு இன்னும் மன வலியை கொடுக்கிறது என்ற ஒரு தகவலையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். காவல்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்த பின்பு ரித்தன்யாவின் தந்தை பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்ப்போம். என் மகள் ரிதன்யா தற்கொலை வழக்கில் வழக்கு தொய்வாக போய்கொண்டிருக்கிறது என்பது காரணத்துக்காக ஐஜி அவர்களை சந்தித்து என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன். சாதாரண தற்கொலை வழக்காகவும் சாதாரண கொடுமை வழக்கு செக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அதை ஐயா அவர்களுக்கு சுட்டிக்காட்டி எனக்கு சரியான செக்ஷன் போட்டு வழக்கை தீவிரமாக விசாரித்து உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவரும் பார்த்துட்டு உடனடியாக இன்றைக்கே அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அது இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அல்ல, லேப் ரிப்போர்ட் ரித்தன்யாவின் தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி மேற்கு மண்டல காவல்துறை அலுவலகத்தில் ரித்தன்யாவின் தந்தை புகார் மனு அளித்துள்ளார். புகார் மனு அளித்த பின் அவர் பேட்டி அளித்ததையும் நாம் பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.